கேழ்வரகு உண்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டால் ஊட்டச்சத்து குறைபாடுகள், சிதைவு நோய்கள் போன்ற பல நோய்கள் உடலை அணுகாதவாறு பார்த்து கொள்ளலாம். உடலை குளிர்ச்சியாக்கும், உடலுக்கு வலுவை தரும், உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு அருமருந்து. அரிசி சாதத்திற்கு பதிலாக இந்த கூழை குடித்து வந்தால் விரைவாக எடை குறையும். கேழ்வரகில் உள்ள தாவர வகை ரசாயன கலவைகள் செரிமானத்தை குறைக்கின்றன. இத்தனை நன்மைகள் உள்ள கேழ்வரகை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க. 1. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த. இது நீரிழிவு நோயாளிகளின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. எனவே நீரிழிவு நோயாளிகள் கேழ்வரகை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது. 2. கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்ற. கேழ்வரகில் லெசித்தின் மற்றும் மெத்தியோனைன் போன்ற அமினோ அமிலங்கள் இருப்பதால் கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது. 3. இரத்த சோகையை குறைக்க. இரத்த சோகை உள்ளவர்கள், ஹீமோகுளோபின் அளவு குறைவாக உள்ளவர்களுக்கு இது அற்புதமான மருந்து. செரிமானத்துக்கு உதவும். பாலூட்டும் தாய்மார்கள் இதை சாப்பிட்டு வந்தால் பால் சுரப்பு அதிகரிக்கும். 4. ஒற்றை தலைவலியில் இருந்து நிவாரணம். கேழ்வரகில் இயற்கையாகவே இரும்பு சத்து உள்ளது. இதனால் இதனை அதிகம் உண்பது இரத்த சோகை நோயை குணப்படுத்த உதவுகிறது. கேழ்வரகு உட்கொள்வது இயற்கையாகவே உடலை ஓய்வு பெற செய்யும். மேலும் இது கவலை, மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போக்க உதவுகிறது. அது மட்டுமின்றி ஒற்றை தலைவலியில் இருந்தும் நிவாரணம் அளிக்கிறது. 5. உடலில் நைட்ரஜன் நிலையை சமன்படுத்த. உடலில் இயல்பான செயல்பாட்டையும் சேதமடைந்த திசுக்களை சரி செய்வதிலும் அமினோ அமிலங்களுக்கு பெரும் பங்கு உள்ளது மற்றும் உடலில் நைட்ரஜன் நிலையை சமன்படுத்தவும் உதவுகிறது. 6. இதய நோய், ஆஸ்துமா நோய்களை குணப்படுத்த. கேழ்வரகை வறுத்து உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம், கல்லீரல் நோய்கள், இதய நோய், ஆஸ்துமா மற்றும் புது தாய்மார்களுக்கு பால் சுரக்காமல் இருத்தல் போன்ற அனைத்து நோய்களும் குணமாகும். இவ்வளவு நோய்களை சரி செய்யும் கேழ்வரகை ஆரோக்கிய டானிக் என்றே சொல்லலாம். 7. இரத்தத்தில் கால்சியம் அளவை தக்க வைக்க. எந்த தானியத்தை விடவும் ராகியில்தான் மிக அதிக கால்சியமும் பாஸ்பரஸும் உண்டு. இது வயோதிகர்களுக்கும் மாதவிடாய் கடந்த பெண்மணிகளுக்கும் ஏற்படும் எலும்பு தேய்மானம், தீவிரம் குறைய இரத்தத்தில் கால்சியம் அளவை தக்க வைக்கவும் உதவுகிறது. 100 கிராம் சம அளவுக்கான ஊட்டச்சத்து அட்டவணை ஓர் அலசல். தானியம் கேழ்வரகு அரிசி. புரதம் 7.3 6.8, நார்ச்சத்து 3.6 0.2, சர்க்கரை 7.2 78.2, கால்சியம் 344 45, மினரல் 2.7 0.6, வைட்டமின் 420 0, பாஸ்பரஸ் 283 160, கொழுப்பு 1.3 0.5. எனவே அரிசியை விட குறைந்த சர்க்கரை சத்து, 18 மடங்கு அதிக நார்ச்சத்து உள்ளதால் உண்ட பின் இரத்தத்தில் சர்க்கரை அளவை உடனே ஏற்றாமல் மிக சீராக ஏற்றும் தன்மையுடைய நல்ல உணவு ராகி. இருப்பினும் கூழாய் குடிக்காமல் களியாய், ரொட்டியாய் உண்பது சர்க்கரை நோயாளிகளுக்கு உத்தமம். அதிக நார்ச்சத்து மற்றும் சில அமினோ அமிலங்களால் அடிக்கடி உண்ண வேண்டும் எனும் தேவையை குறைத்து உடல் பருமன் குறைய உதவுகிறது. மேலும் உடலின் தேவையற்ற கொழுப்பு குறைந்து நல்ல கொழுப்பின் அளவை சீர் செய்வதால் இரத்தத்தின் கொலஸ்ட்ரால் விகிதம் சமநிலை ஏற்பட உதவும். பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்கள், மினரல்கள் என கலவையான அத்தியாவசிய சத்துக்கள் நிறைந்த கேழ்வரகு எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவு. இது பச்சிளங்குழந்தைக்கு உகந்தது. 6 மாத குழந்தைக்கு முதலே கூழாக்கி கொடுக்க மிக ஏற்றது. புது தாயின் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கவும் இரத்த சோகை அகலவும் முளைக்கட்டி கேழ்வரகில் கிடைக்கும் 88% அதிக இரும்பு சத்து மருந்தாய் வேலை செய்யும் ஓர் உணவு. உஷ்ண காலத்தில் மோருடன் சேர்த்து கேப்பை கூழ் அருந்துவது உடல் சூட்டையும் தணித்து கோடைகால நோய் வராமல் காக்கும். இது நம் பாரம்பரிய அறிவியல். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.